ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கோவக்காய் செடியில் நிறைய கோவக்காய் காய்ச்சிருக்கு. அது எல்லாத்தையும் பறிச்சிடலாம். பாருங்கள், கோவக்காயெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே வெள்ளரிக்காய் போல் எப்படி காய்ச்சிருக்குன்னு. மேலே தொலியை பார்க்குறதுக்கு அப்படியே வாட்டர் மெலனில் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். இந்த காய்க்கு உள்ளே வெட்டி பார்த்திங்கனாலும் வெள்ளரிக்காய் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டு மாதுளை செடிக்கு மேலே தான் போட்டிருக்கோம். பாருங்கள் எப்படி வரிசையாக காய்ச்சிருக்குன்னு. பூ வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு இலைக்கு பக்கத்துலேயும் ஒவ்வொரு பூ வந்துடும். இந்த மாதிரி தான் கொடி ஃபுல்லாக நமக்கு வரிசையாக காய்க்கும். அதுவும் எல்லா காயும் ஒரே நேரத்தில் வந்து நமக்கு இப்படி விளைஞ்சிரும். ஒரு காய் பார்த்திங்கன்னா அது பக்கத்து இலையை பார்த்து எடுத்திங்கன்னா அடுத்த காயை நம்ம வந்து பார்த்துடலாம். பாருங்கள், இன்றைக்கி கோவக்காய் வந்து நிறைய இருக்குங்க. எல்லாத்தையும் பறிச்சிடலாம். இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து 2-3 நாள் ஸ்டோர் பண்ணாலே அது வந்து உள்ளே வந்து ரெட் கலரில் பழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு எப்போல்லாம் சமையலுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் டைரெக்டாக டக்குன்னு போய் பறிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ கட் பண்ணி பார்த்தா வெள்ளரிக்காய் போல் வெள்ளையாட்டு இருக்கும். அதே 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது ரெட் கலரில் மாறிடும். தேங்க்யூ ஸோ மச்.